இன்று நம்மை சுமக்குது தலைவருக்கு இன்று நம்மை சுமக்குது அதுக்கு பக்கம் அது நம்பி இருக்கிற மண்ணு வளர்ந்த மரம் தாயாரு தந்தையாரு இறைவா எங்களுக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா? இது கண்கள் தெரியாத இந்த பாவியோடு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை மட்டுமே அனுபவத்தை என் தங்கை இது பைத்தியமாக அலைகின்றாளி. என் தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றவள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே. இப்படி பைத்தியம் அம்மா எங்கம்மா இருக்கு எங்கம்மா இருக்கு? அந்த பக்கத்துல வாம்பா, உனக்கு என்னமா நடந்தது? அம்மா உண்மைய சொல்லுமா. உன்னை கருப்பு வச்சது யாரு? கருப்பு வச்சது யாரு? என்ன அவன் தான் கெடுத்தான். ஐயோ இது மாமா, இது ஆயா. ஐயோ என்ன நடந்தது தெரியாமல் இரு பார்வையும் இல்லாத நீ ஒரு பெண்ணை கெடுத்து அவளை பைத்தியமாக ஆக்கியிருக்கிறார். மன்னரிடம் சென்று உனக்கு சரியாக ஐயா 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 அவ யார் தெரியுமா? அவ யார் தங்கச்சி ஐயா, என் தங்கச்சி ஐயா. தங்கையாக இருந்தா எதற்காக அவ கருப்பு? ஐயா இரு கண்ண தெரியாத இந்த அண்ணனுக்கு தண்ணீர் கொண்டு வர சென்றவள் அவளுக்கு என்ன நடந்தது தெரியல ஐயா. அவ பைத்தியமாக அலைகின்றாள் ஐயா, பைத்தியமாக அலைகின்றாள் ஐயா. ஐயா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, நாங்கள் இருவரும் சாதாரண ஏழையே கிடையாது. ஆம்பளை கிடையாது. ஐயா நாங்கள் இருவரும் சாதாரண ஏழை கிடையாது ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன் ஐயா. நான் ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசன். என்ன ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசரா? ஆமா ஐயா, ஒரு நாட்டை ஆள வேண்டிய இளவரசர். இந்த காட்டிலே அனாதையாக நீங்கள் திரிந்து வர காரணம் யா என்னையா செய்வது? விதி என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் விளையாடி விட்டது. என்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? சத்திய நீதி தவறாது ஆட்சி செய்தவர் சத்தியபுரி நாடு ஐயா, என்னுடைய நாடு. என்ன சத்தியமே ஜெயம் என்று வாழ்ந்தவர் உன் தந்தை சத்தியம். ஆமா ஐயா, சத்தியபுரி நாடு. சத்தியபுரி நாடு. அந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் 3 செல்வங்கள் பிறந்தோம் ஐயா. 3 செல்வங்கள், 2 ஆண் செல்வம், 1 பெண் செல்வம் ஐயா. ஐயா சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியாவதி அம்மையாருக்கும் மூத்தவருடைய அண்ணன் பெயரோ மாறன், இளையவன் என்னுடைய பெயரோ முத்து. என்னுடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை முத்தழகி ஐயா, முத்தழகி ஐயா. ஒரு நாட்டு
இளவரசி முத்தழகியா? என் தங்கச்சி ஒரு நாட்டின் இளவரசி ஐயா. போய் சொல்றேன் தாத்தா. கோட்டையில குதூகலமா வாழவிட என் தங்கச்சி இப்படி அனாதையாக நடு வீதிக்கு பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டோம் ஐயா. பிச்சை எடுக்க நிலைக்கு வந்து விட்டோம் ஐயா. அருமை தங்கை முத்தழகி, ஆமையா, இரு பார்வையும் போயிருக்கிறது. உண்மைதான் ஐயா. நாட்டிலே இருக்க வேண்டிய நீங்கள் இந்த கானகத்துக்கு வர காரணம்? ஐயா, என்னுடைய வாழ்க்கை வரலாறை கூறிக்கொண்டே செல்கிறோம் ஐயா. சத்தியபுரி நாட்டில் சத்தியசில மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் முத்தான 3 செல்வங்கள் பிறந்து அந்த சத்தியபுரி நாட்டில் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வந்த அன்று ஒரு நாள் கொள்ளை அடிப்பதற்காக காலகத்திலே செல்ல வேண்டுமானால் வந்த வேண்டி வந்திருக்கின்றோம். பார்த்தாயா? அதோ பார்த்தாயா? என்னடா? அம்மன் ஆலயம் தெரிகின்றது. என்னது? அம்மன் ஆலயம் தெரிகின்றது. அம்மனம்மா தெரியுதா? ஏய், அம்மனுடைய ஆலயம் தெரிகின்றது. எதை தெரியுது? அங்க பாருடா. அம்மன் ஆலயத்தில விலை உழுந்த நகைகளை களவாட வேண்டும். அளவாட வேண்டும். என்னடா ஏய், போடா. சொல்ற மொக்க பாரா? ஏய், அங்க பாருடா. எங்க பாக்கா? அதோப்பா எதாப்பா? தூரத்துல. என்னது? ஏய், ஒரு பெண் செல்கின்றார். ஒரே ஒரு பொம்பளை தானே? அந்த கால பெண் செல்கின்றார். எதா? அங்க பாருடா. ச்சே, யாரோ இன்டர்வியூ எழுத போறாங்க அவங்களுக்கு. அவங்க என்னடா? அதோ பாருடா. ஐயா, இந்த கானகத்திலே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத இந்த வேளையில் உண்மைதான். அழகான ஒரு பெண் செல்கின்றார். எதற்காக செல்வார்? தெரியவில்லை. அவள் யார் என்று கேட்க வேண்டும். புறாப்படி போகலாம். இறைவா, எங்களுடைய வாழ்க்கை எப்படிதான் நடந்து போக வேண்டுமா? இருந்தாலும் தாகத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய அன்னைக்கு இப்பொழுதே தண்ணீர் அடிய போடி பச்சை சிரிக்கி நவிழ்ந்த வழிக்கு ஒத்துக்கிற மடக்கி ஜோடி நீ வேணா போடி சிரிக்கி தும்பி தவ திழுத்துக்கிறேன். இந்த அழகான கானகத்திலே அழகிய சிறப்பு காட்சி அளிக்கிறார். ஹலோ பாப்பா, ஏய், என்னடா அப்படி பாக்குற? ஹாய். என்ன ஹாய்? என்ன இந்த அனந்த கானகத்தில் ஒரு தன்னந்தனிமையான பெண், யாரும் இல்லாத துணையாக எதற்காக வந்திருக்கிறாய்? தண்ணி எடுக்க வந்திருக்கிறேன். தண்ணி எடுப்பதற்காக. ஆமா. போர் எதனா போட்டுக்கிறாங்களா? இல்ல, அது குளக்கரைக்கு. இந்த அனந்த கானகத்தில் அந்தி சாயம் வேளையிலே தண்ணீர் எடுப்பதற்காகவா? தன்னந்தடி அதுக்குள்ளே ஓடினார்.
என்ன செய்யற? நான் காய் மேய்க்க ஆகணும். ஏய், கேட்கறவள. நானு கேக்கா. ஏய், எந்த நாடு? கேக்கறடா பாடு. யாரு? ஏய். ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல அம்மா. அப்பா ஏய் பாத்தியா என்னது பாத்தியா? அதுவா ஏய், யாருடா அவன்? ஏமா அவன் ஆள், அவன் மூஞ்சி, அவன் முடியும் பாரு. ஐயோ, என்னடா இது? மொட்டை அடிக்க சொன்னாங்க, அதனால ஏற்பாடு பண்ணிக்கிறேன். ஆளை பார்த்து யார போறாரு. வேற எதை ஒரு பார்க்கணும்? மனிதனுக்கு ஆளு முக்கியம் இல்ல, வேற எது முக்கியம்? அவன் ஏய், புத்திசாலி தரும். சரியா சொல்றா. உங்களை முன்னாடி அடிக்காதடா பாடு போடும். ஏய், சரியா சொல்றா. நான் நினைப்பா ஓப்ப இருக்கும். சிறுவதிலே சிங்கக்குட்டி ஐயா யார் தெரியுமா? அவர் ஒரு பொட்ட ரவுடி. பேட்டை, பேட்டை ரவுடி, சித்தாசி பேட்டை. அது கலக்கும். நம்ம கலங்கம் ஏய், கேட்கறவள. கலங்க போது கலங்க போது. ஏய், கலக்கட்டும், சொல்றா. யாரும் இல்லாத நீ எதற்காக வந்து இருக்கிறா? இதற்காகவா? தண்ணீர் எடுப்பதற்காக வந்தேன். காகத்தோடு என்னுடைய அண்ணன் அதோ தெரிகின்றது அம்மனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய அண்ணன். நான் தண்ணி எடுத்துக்கிட்டு போகணும், வழிவிடுங்க, நான் போறேன். ஏய், நீ அண்ணனாண்ட போனா நாங்க யாராண்ட போறது? நீங்க யாராண்டா போயிருக்குன்னு? வா எங்க? வா. வீட்டுல உங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து ஐயோ அவங்க பக்கத்துல ஆள் படுத்துக்கிறாங்க. மாமா டென்ஷன் பார்த்தாதமா. யாருக்கு யாரு மாமா? ஐயோ வா. ஏய், மண்ணு சாப்பிட்ட மட்டும் நானா சாப்பிடுறமா? பாய் இல்ல. அட அரைகுறைக்கு பிறந்தவனே. போடான்னு கேளு. அம்மால எனக்கு பொங்கல் சாப்பிடுற மாதிரி. இந்த மலரை தேடி இந்த வண்டி எதற்காக வரும்? எதற்காக? எதற்காக வரும்? ஏய், ஏனை அறுதுவதற்காக வரும். மயிறு குடும்பத்து ஏய், அதான் புடுங்குறேடா. சொல்லு. கட்டி அழைத்து ஒரே ஒரு முத்தம், என்னது? இறுக்கி அழைத்து ஒரு முத்தம். முத்தம் தரணுமா? இங்க பாருங்களேன். என்னங்க, நீங்க முத்தம் கொடுத்தா வழி விட்டுருவீங்களா? வழி விடுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அப்படியா? முத்தம் முத்தமா வேணும்? இங்க வா. ஏய், சச்சானா. மார்கழி மாசம் குளிர் ஒரு வேலைக்காக உள்ள டீ வந்தது போய் குடி நிற்போம். யாரு மச்சான்? யாரா மச்சான்? யார்? யாருக்கு யார மச்சான்? தப்பா நினைப்பாடா. ஏய், சீக்கிரம் கேட்டு வா. ஏய், இதை தாக்க முடியாதா? ஏய், என்ன தாங்க அவளை கட்டி எடுத்து முத்த கொடுக்க வேண்டும். கட்ட மேல வச்சுட்டு ஏய், முத்தம் ஆமா. கண்ணை மூடவா திறக்கவா? ஆஹா, நீ விரல் விடு. எதுல? ஏய். அப்படின்னா நேரா விடுற. போனியா தாங்க ஆமா. டேய், மாடி செடிக்கு வந்துடுறாரு. உனக்கு முத்த வேணுமா வேணாமா? உனக்கு முத்த வேணுமா வேணாமா? முத்தத்துக்காகத்தான் ரோல் போட்டு வரோம். அப்படியா? அப்படி நான் முத்தம் தரணும்னா நான் தரணும்னா ஏ அது மாதிரி உணர்வாடி பண்ணா. ஏய், ஏன் கொஞ்சிக்கிறா? கேட்க சொல்றேன். அழுகி போடுவேன், செத்து போடுவேன். தயவு செய்து என்ன சொல்ற? அப்புறம் சுடுகாட்டு கட்டு போய் குச்சி அறக்கணும். போய் குச்சி அறக்க மாட்டாங்க. ஏய், சீக்கிரம் கேட்டு விட.
என்னடா முத்து தர சொன்ன அட பணங்கொட்டை முன்னவ அவ பலா கொட்டியா முத்த வேணுமா சரி முத்த வேணும்னா உன்னுடைய இரு கண்களை நீ மூட வேண்டும் கண்ணுக்கு முத்தத்துக்கு என்னது நான் ரொம்ப கூச்ச சுபாசன்டா ஆமா அப்புறம் நான் முத்த கொடுக்கறத பார்த்து நீ கண்ணு வச்சுட்டீன்னா நான் எங்கிருந்து வைக்கிறது கண்ணு மூடு என்ன பண்றீங்க நான் ஒளி காட்டுமா விளையாடுற கண்ணு மூடிட்டியா யாரும் இல்ல கண்ணு மூடலாம் மூடுறோம் அப்படியே கையை போய் 2 கண்ணி மூடு இன்னும் ஒன்றரை கண்ணு இது எத்தனை 9 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 9 வாய் மேலே போடுவோம் கண்ணு முடிட்டியா வாய தட்டுற முத்த தருமா வேணுமா எது காட்டுறேன் தரனா நான் காட்டுறேன் அதுக்கு வாய முத்த தட்டுமா நான் முத்து தர போறேன்டா நான் கொடுக்க போறேன்டா நான் கொடுக்க போறேன்டா அவ ஒரு முத்தமே இப்படி இன்பமாக இருக்கிறது என்றால் அவளை கட்டி அணைத்து எப்படிதான் இருக்கும் மயில இறங்க போடுமா எப்படிதான் போடும் அதெல்லாம் இங்கிலீஷ் மீடியமா படிச்சுக்கிது நம்ம தனித்தா மயில பாத்துக்குவேன் இப்ப வேலை இல்லையா உனக்கு வேலை கிடையாது எப்ப உனக்கு விவரம் பத்தாது ராசா சரி பண்ண மாட்டேன் போடா உள்ள நானு ஆமா போடா உள்ள போடா போற இருறா போடா உள்ள போக மாட்டாங்க என்ன அடிச்சுட்டு தான் போட போறேன் கையை விட்டு போறேன் போற ஆள ஊறிக்கிறேன் ஆள விட்டு போடா உள்ள இந்த அடுத்த காலகட்டத்தில் அவனுடைய ஆலயத்தில் கொள்ளையடிக்கலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்தேன் ஆனால் உன்னை தனிமையில் பார்த்து விட்டேன் இப்படிப்பட்ட பேரழகு படுத்த பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது ஆகையினால் என்னை கட்டி அணைத்து ஒரே ஒரு முத்து கொடுத்து விட்டால் போதும் என்ன சொல்றான் உன்னை கட்டி அணைத்து நான் முத்தம் தர முடியாதா அடி பேரழகு படைத்தவனே உடைய அழகிலே நான் வழங்கி விட்டேன் ஆகையினால் ஒரே ஒரு முத்து கொடுத்து விடு தர முடியாது கோவலுக்கு வரவில்லை என்று புள்ளிவானே உன்னை கட்டி அணைத்து இந்த சுகத்தை அடையாமல் போக மாட்டேன் நிலவிக்கு வந்தால் ரொம்ப நாளாக லவ் பண்ண லவ் பண்ண என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு என்ன பண்ண ஏய் என்ன பண்ண ஏய் பாடம் படிக்க போ போறவளுக்கு போய் ஏய் நிலவுக்கு வந்தால் ரொம்ப நாளாக அவங்க வேடிக்கை பார்த்துறாங்க நிலவுக்கு என்ன ஆச்சு நான் சட்டி போட்டுருவேன் நிலவுக்கு என்னாச்சு
கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. நானும் கெஞ்சு கொண்டே இருக்கின்றேன், நீயோ விந்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு முத்த கொடுக்க முடியாது. முடியாது. இறுதியான முடிவு. உறுதியான முடிவு அதுதான். முடியாது. இந்த அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாகி. அம்மா அண்ணா என்னை காப்பாத்துங்க அண்ணா, என்னை காப்பாத்து. காப்பாத்துவேன். இந்த காலகத்திலே கொள்ளையடிக்கலாம் என்று வந்தேன். ஆனால் அழகான பெண்ணோடு சந்தோஷமாக இருந்து விட்டேன். போரா அவளோடு சந்தோஷமாக இருந்தேன். சூறையாடி விட்டு செத்துட்டாளா? தெரியவில்லடா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அம்மா தங்கச்சி உனக்கு என்னப்பா நடந்தது? என்னுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாயே, இப்படி அலங்கோலமா காட்சி அளிக்கின்றாயே. அம்மா உனக்கு என்னப்பா நடந்தது? கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை கண்ணை திறந்து பாருமா. தங்கச்சி கண்ணை திறந்து பாருமா, அண்ணனை பாருமா. தங்கச்சி முத்தழகி பைத்தியம் என் தங்கச்சிக்கு என்ன நடந்து தெரியலையே. அம்மா என் தங்கச்சி பித்து பிடித்தவங்க பேசுகின்றாளே, பைத்தியமாக பேசுகின்றாளே. அம்மா புத்தழகி அம்மா. ஐயோ அம்மா என் தங்கச்ச பாருங்கம்மா, அண்ணனுடைய தாகத்தை தீர்க்க தண்ணீர் கொண்டு வர சென்றாலே அவளுக்கு என்ன நடந்தது தெரியவில்லையே, பைத்தியமாக அழைகின்றாளே. தங்கச்சி அம்மா ஏழை மக வீட்டுக்குள்ள இளம் பிறையா வந்தவளே, வாழையடி வாழையாக வளர்ந்து வரும் சின்னவளே,
விட்டுவிட கூடாதா கண்ணுரங்கு கண்மணியே கண்ணுரங்கு ஆரிரோ ஆத்துக்கு பக்கம் ஆத்து துறக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அத நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்த்த மரம் பரம்மா யாரு தந்தையாரு கூறம்மா ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சா தென்ன அத நம்பி இருக்குது மண்ண தானாகி வளர்த்த மரம் யாரு தந்தையாரு கூறம்மா அதவா பாருங்கப்பா வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒன்று அப்பன் தந்தா வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா அம்மா வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒரு அப்ப தந்தா தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து போட்டா வாலிபத்தின் கடன்